6th நியூ புக்கோட பாக்ஸ் கண்டென்ட்ல 7வது லெசன். மேகாலயாவில் உள்ள மவுசின் ராம் அதிக மழை பொழியக்கூடிய பகுதி, ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழைப்பொழிவை பெறக்கூடிய பகுதி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒரியா 2016ஆம் ஆண்டும் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது. இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வேரியேஷன் இருக்கக்கூடியது. நம்ம புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டிப்பா மாறும். இந்தியாவில் பேசப்படக்கூடிய முதல் 5 மொழிகள் 2011 கணக்கெடுப்பின்படி இந்தி 43.63%, வங்காளம் 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் 5.89%. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவையாகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. தென் ஒவ்வொரு பகுதியினுடைய அந்த நாட்டியத்தினுடைய ஆப்ஷன்ஸ்: தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகம் யக்ஷகானம், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, ஒடிசா ஒடிசி, மணிப்பூர் மணிப்பூரி, அஸ்ஸாம் சத்ரியா, வட இந்தியால கதக். இந்திய நாட்டுப்புற நடனங்கள், மாநில மற்றும் புகழ்பெற்ற நடனம்: தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா தெய்யம் மற்றும் மோகினியாட்டம். பஞ்சாப் பாங்க்ரா. குஜராத் கார்பா மற்றும் தாண்டியா. ராஜஸ்தான் கல்பேலியா மற்றும் கூபர். உத்தரப்பிரதேசம் ராஜலீலா. உத்தரகாண்ட் சோலியா. அஸ்ஸாம் பிகு. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவினுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று அறிஞர் வி. எஸ். ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். தென் மீள்பார்வை. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. பன்முகத்தன்மை என்பது ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்டு இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்த்தலாகும். நில அமைப்பும் காலநிலையும் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது. நில அமைப்புகளில் காணப்படும் பன்முகத்தன்மை அங்குள்ள தாவரங்கள் மற்றும் உயிரினங்களினுடைய தோற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவில் மொழி, மதம், சமூக மற்றும் பண்பாடுகளின் பன்முகத்தன்மை பறந்து காணப்படுகின்றன. ஒரு கண்டத்திற்கு உரிய அனைத்து கூறுகளும் கொண்டிருப்பதால் இந்தியாவை ஒரு துணை கண்டம் என கூறுகிறோம். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பண்பாடு என்ற சொல்லால் குறிப்பிடுகிறோம். இந்தியாவில் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள் நமது வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மையினை பறைசாற்றுகின்றன.